என்னடா பந்தோபஸ்து சாட்சியா இருக்கு. ஷிப்பு உள்ள வராதுன்னு கேப்டன் சொல்லிட்டாரு. சரக்கு அங்கேயே வந்து எடுக்க சொன்னாரு. கேப்டன் போன் பண்ண சொன்னார் சார். பள்ள உடச்சு போடுவேன். பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இந்தாங்க தலைவா, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். மிஸ்டர் மைக்கேல் ராஜ், நான் கேப்டன் பேசுறேன். போலீஸ் செக்யூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. வழக்கம் போல ஹார்பர்ல வந்து எங்களால சரக்கு டெலிவரி கொடுக்க முடியாது. அதனால சரக்கு நீங்க நேரடியா வந்து டெலிவரி எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே, நீங்க ஹார்பர்ல டெலிவரி பண்ண வேண்டாம். ஷிப்ப ஹார்பருக்கு வெளியே பெஞ்சில் நிறுத்துங்க. நான் வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன். என்னது கடத்தல பிடிக்க போறியா? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? கடத்தினா கடத்திட்டு போறான். சாயந்தரம் கடலோரத்துல கட்சி கூட்டம் நடக்குது. 5-6 முக்கிய தலைவருங்க பேசுறாங்களாம். அவங்களுக்குள்ள ஏதோ குழப்பமா, அநேகமா அடிதடி நடந்தாலும் நடக்கும். நீ எதுக்கும் பந்தோபஸ்துக்கு அங்க போ. கடத்தல் கிடத்தல நமக்கு எதுக்கு ஊர்வம்பு? உயிருக்கும் ஆபத்து இல்லையே. கவலைப்படாதீங்க. நல்லவங்களை ஏமே அவ்வளவு சீக்கிரம் ஜெயிச்சிட முடியாது. ஹலோ, சீலா ஒரு அக்காவும் அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லு. அவரவா சாந்தி சௌக்கியமா? வரணும்னு தான் ஆசை, எங்க முடியுது? கடமை கடமை, அதான் முடியல. அப்புறமா என்னது பச்சை மூச்சையும் நெத்திலையும் போட்டு குழம்பா? அடாடாடாடா, நினைக்கும் போதே மணக்குத. வணக்கம் சார். சார், இன்ஸ்பெக்டர் ஷீலாவோட அக்கா சார்னா கடத்தல்காரங்களை பிடிக்க போன இடத்துல ஏற்பட்ட மோதல் அடிபட்டு ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில இருக்காங்க. நீங்க தான் உங்களை எப்படியாவது காப்பாத்தணும். அரசியல் மீட்டிங்க்கு பந்தோபஸ்து போக சொல்லித்தானே நான் சொன்னேன். அதை விட்டுட்டு கடத்தல பிடிக்க சொல்லி இந்த கழுதை யார் செருப்பால் அடிச்சது?
சீனியர் ஆபீசர் சொன்னா கேட்கணும். எதுக்காக சர்வீஸ் போட்டிருக்கிறோம்? உழைக்க தெரியாம புத்தி கட்டு போய் நடந்தா இதுதான் முடிவு. பெருசா கடத்தல பிடிக்க போயிட்டு. சரி சரி, 300 ரூபாய் சாங்ஷன் பண்றேன். அவளை முடிஞ்சா காப்பாத்து, இல்ல அவளுடைய கடைசி செலவுக்கு வச்சுக்க. அவ்வளவுதான். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னா அதிகமா பணம் செலவாகும் சார். கூடிய சீக்கிரம் நான் பழைய சீலாவை அவங்கள பார்க்கணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்க சொல்லிடுவீங்க சார். டிபார்ட்மெண்ட் நம்பி அவ்வளவு பணம் செலவு பண்ண முடியாது. கடைசியில் அவங்க கையை வச்சிருவாங்க. இவங்களுக்கு அவ்வளவு பண வசதி இல்ல போல தெரியுது. என்ன பண்ண சொல்றீங்க? பணத்துக்கு நான் பொறுப்பு சார். என்ன ₹1 கோடி ஆகுமா? இந்தாங்க சார், பிளாங்க் செக். நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கங்க. இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். அண்ணா, ஷீலா பார்க்கல, வாங்க நான் போலாம். இல்ல, அடிபட்டு தன்னோட சுயநினைவு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்கிற ஷீலாவை பார்க்க எனக்கு சக்தி இல்ல. ஷீலாவை பார்ப்பேன். எப்படி தெரியுமா? பழையபடி காக்கி சட்டையில மிடுக்கா வந்து நிப்பாளே, அந்த ஷீலாவை தான் நான் பார்ப்பேன். சட்டத்தை காப்பாத்தணும்னு இங்க வந்தீங்க. ஆனா அந்த சட்டத்தாலே உங்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு பாத்தீங்களா? இனிமேலாவது சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கணும். சம்பளத்துக்கு காக்கி சட்டை போட்டவங்களை நம்பி சத்தியத்தை காப்பாத்தணும்னு வந்தீங்களே, பாத்தீங்களா? அத்தனை பேரும் உங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த சூழ்நிலையில ஒரு ஆம்பளையா இருந்தா உயிர் மட்டும்தான் போயிருக்கும். ஆனா உங்களுக்கு மானமும் போயிருக்கும். பொறுப்புல இருக்கிற எல்லாரும் யோகியனும் இல்ல, பொறுக்கின்னு பேர் வாங்கினதால நானெல்லாம் அயோக்கியனும் இல்ல. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்தாங்க பிளீஸ். கொலையும் செஞ்சுட்டு கூடவே வந்து ஒப்பாரி வைக்கிற உன்ன மாதிரி பொறுக்கிங்க எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். எச்சில் நாய்களை ஏவி விட்டுட்டு என்கிட்டே வந்து விட்டு விட காட்டுறியா? உன் மனசுல என்ன பெரிய மகாராஜா நினைப்பா? கஞ்சிக்கு இல்லாத காலி பசங்களை வச்சுக்கிட்டு நீ நடத்துற தர்பாருக்கும் நீ ஊட்டி தர எச்சில் வெட்டிக்கும் சில ஆபீசர் வேணா உனக்கு ஜால்ரா போடலாம். ஆனா எல்லா ஆபீசரையும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல, நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஷீலா, உண்மையை காப்பாத்துறதா சொல்லி நீ உன் உயிரை விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். உயிருக்கு பயப்பட்டிருந்தா நான் இந்த உத்தியோகத்துக்கே வந்திருக்க மாட்டேன். மாய்ந்து உன்னோட கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிற சில ஆபீசர்களால என் உத்தியோகம் போனாலும் சரி, உன் ரவுடி கூட்டத்தினால என் உயிரே போனாலும் சரி, உன் அக்கிரமத்தை அழிக்காம நான் விடவே மாட்டேன்.
ஏண்டி டிபார்ட்மெண்ட்டுக்காக பாடுபட்டு இப்ப சாக கிடக்குறா, அவளுக்கு உதவி செய்யுங்க உங்க ஆபீசர் கிட்ட போய் கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்ன தெரியுமா? அரசியல் மீட்டிங் பந்தோபஸ்துக்கு போக சொன்னா அதை விட்டுட்டு கடத்தல பிடிக்க சொல்லி அந்த கழுதை யார் செருப்பால் அடிச்சான்னு கேட்டாண்டி. வேணும்னா 300 ரூபாய் சாங்ஷன் பண்ணி தரேன், முடிஞ்ச அதுல குணமாகட்டும், இல்லன்னா கழுத்து செலவுக்கு வச்சுக்க அப்படிதான். ஆனா ஆஸ்பத்திரியில உனக்காக மொத்த செலவையும் ஏத்துக்கிட்டது யார் தெரியுமா? மைக்கேல் ராஜ். அந்த மிருகத்தாலதான் எனக்கு உயிர் திரும்பிச்சுன்னா அதை விட என்ன நீ சாகரிச்சிருக்கலாம். பாய மூடலே. ஷீலா, உன்னை பெற்ற தாய் தகப்ப யாருன்னு உனக்கு தெரியுமாடி? நீ பொறுக்க காரணமா இருந்தவனும் சரி, உன்னை பெத்து போட்டவளும் சரி, உன்னை தான் குழந்தைன்னு சொல்லிக்க வைக்கப்பட்டு குப்பை குழியில தூக்கி எறிஞ்சாங்களே, அன்னைக்கு நம்ம ஃபாதர் மட்டும் உன்னை எடுத்து வளர்க்கலன்னா இன்னைக்கு நீ ஆளா இருப்பியாடி? நம்ம ஃபாதர் உன் உயிரை மட்டும்தான் காப்பாத்தினாரு, ஆனா மைக்கேல் ராஜ் உன் உயிரோட மானத்தையும் காப்பாத்திருக்காரு. அவர் கையால உயிர் பழிச்சதே அவமானம்னு சொன்ன, அவர் ஏன் மிருகம்னு சொன்ன? இல்லடி, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாத நீதான் ஒரு மிருகம். நீ ஒரு பொண்ணே இல்ல. ஷீலா, நீ வேணும்னா என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை என் சொந்த சகோதரியா நினைச்சிட்டு இருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன். அந்த உரிமையில தான் சொல்றேன், நீ கடைசி வரைக்கும் கர்த்தரை கூட கும்பிடாம இருந்துடலாம், ஆனா நீ கும்பிட வேண்டிய தெய்வம் மைக்கேல் ராஜ். அப்புறம் எம்புத்தி மாறல என்னான்னு தோணல என்ன சொல்ல பொன்னால போன மாசம் எல்லாமே வேஷம் வேஷம் என்னாச்சு பாசம் நேசம் சொன்னால வார்த்தையும் கூசும் போட்டாலும் ஏறல எம்புத்தி மாறல என்னான்னு தோணல என்ன சொல்ல காட்டு ராஜா போல நாமே இருந்தேனே அன்பான பார்வைய பார்த்து அணைச்சாட மனசோட பெண்ணோட காதலினால நான் வந்தேன் தெருவோட தளாத துக்கத்தில் எப்போதும் துக்கமில்ல தாங்காம தள்ளாடி நான் இந்த வேளை ஒட்டாலும் ஏறல எம்புத்தி மாறல என்னான்னு தோணல என்ன சொல்ல பொன்னால போன மாசம் எல்லாமே வேஷம் வேஷம் என்னாச்சு பாசம் நேசம் சொன்னால வார்த்தையும் தோசம் போட்டாலும் ஏறல எம்புத்தி மாறல என்னான்னு தோணல என்ன சொல்ல
போட்டி ஒண்ணு கை வந்த வேளை போட்டாலும் ஏறல எம்புத்தி மாறல என்னான்னு தோணல என்ன சொல்ல உன்னால போனே மோசம் எல்லாமே வேஷம் வேஷம் என்னாச்சு பாசம் நேசம் சொன்னால வார்த்தையும் தோசம் போட்டாலும் ஏறல எம்புத்தி மாறல என்னான்னு தோணல என்ன சொல்ல ஒரு ஆம்பளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் உங்களை நான் அவமானப்படுத்தினேன். ஆனா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. இப்ப என் மனசு பூரா நீங்க நிறைஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க மனசுல இருந்துதான் என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்க. வாழ்நாள் பூரா உங்க வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதுவே எனக்கு போதும். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அப்பவாவது ஒண்ணு சேருவோம். ஷீலா